அடுத்த பந்து அருமையான பந்து. அடுத்த வந்து தூக்கி அடிக்கப்பட்ட கேட்சாங்க மாறுமா. இத்துடன் இந்த ஓவர் முடிவு தருகிறது. 2 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் 29 ஓவர்களுக்கு இப்ப எங்க வருமானம் கட் ஆயிடுச்சு. இப்ப வீடியோ போடல வீடியோனாலும் எடுத்து போடு. அடுத்த வருஷம் டோர்னாமெண்ட் போயில என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டிடு. சரி. மூன்றாவது ஓவரின் முதல் பந்து கூல்டாஸாக வந்த பந்தை கட் செய்ய 4 ரன்கள் மட்டும் பெறப்படுகிறது. அடுத்த வந்து ஆரம்பமாக வைக்கப்பட்ட வந்து ரன்அவுட் ஜன்சா இல்லை. 4 பாய்ஸ் முறையில் 100 ரன்கள். அடுத்த வந்து அருமையான வந்து ரன்கள் எதுவும் எடுக்க வாய்ப்பில்லை. அடிக்கப்பட்ட பந்து பவுண்டரி. லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்களை எட்டுள்ளது. மூன்றாவது ஓவர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் ஆணின் எண்ணிக்கை 35. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. லைவ் ஓடிட்டு இருக்கு. அப்படி ஆமா லைவ் இல்ல பாலா ஒரு இடத்துல நிக்கன்னு சொன்னா எந்த இடத்துக்கு அந்த உண்மையில சும்மா இல்ல வெக்கம் பேர் நிக்காது. அப்படியே அங்க நிக்கணும் அங்க நிக்கணும் அப்படின்னு மீண்டும் அகலப்பந்து. அகலப்பந்து அணிக்கு ஆபத்து. அருமையான முறையில் வைக்கப்பட்ட பந்து ரன்கள் எதுவும் எடுக்க வாய்ப்பில்லை. இல்ல இல்ல அந்த சைடு 5 பேர் நிக்காங்க. ஆஃப் சைடுல 5 பேர் நிக்காங்க. அதை மட்டும் தான் இன்னர் பில்டிங் அதெல்லாம். அடுத்த பந்து லெக் சைடில் தூக்கி அடிக்க அங்கிருந்த ஃபீல்டர் அருமையான முறையில் பிடிக்க அங்கு 2 ரன்கள். இத்துடன் இந்த ஓவர் முடிவுக்கு வருகிறது. அணியின் எண்ணிக்கை
39 3 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் நம்மளே போன்ற விளாடு ஆண்டனி தானே போட்டிருந்தோம் கையில். ஹலோ அருமையாக தூக்கி அடிக்கப்பட வந்து கேட்சாங்க மாறுமா இல்லை 3 ஃபீல்டர்களுக்கு நடுவில் பந்து விழுந்ததால் கேட்ச் படுத்த வாய்ப்பில்லை. 2 ரன்கள். அடுத்த பந்து அகல பந்து 1 ரன்கள். அடுத்த பந்து பவுலர் அடிக்க ரன் அவுட் சான்ஸா இல்லை. அங்கிருந்து ஃபீல்டர் மிஸ் ஐயா 2 ரன்கள். நானாவது ஓரளவு ஓடிடுவேன். மணி 5 இருக்கே. மெதுவாக வீசப்பட்ட பந்து, ஆனால் அகலப்பந்து 25 வீசப்பட்ட பந்து. அடுத்த பந்து அகலப்பந்து. அகலப்பந்து அணிக்கு ஆபத்து, எதிரணிக்கு நல்லது. காலேஜில் விளாண்டுக்கிட்டு இருக்க பசங்க அவங்க வேணா அதை கட்ட போடுவாங்க. அடுத்த பந்து வந்த பந்தை லெக் சைடில் அடிக்க அங்கிருந்த ஃபீல்டர் அருமையான முறையில் பிடித்து ஓவர் தர முறையில் ரன் அவுட். 2வது ரன்கள் எடுக்கும்போது ரன் அவுட் என்ற முறையில் வாடி ரனில் தனது 2வது விக்கெட்டை இழக்கின்றனர். சூர்யா யாரு எந்த பையன் அந்த செம்பிட்டு அடிச்சாவளோ அந்த வெள்ளச்சட்டை எவ்வளோ டிஸ்டா அண்ணா பின்னாடி ஓடுதாரு அவரா? அவர் லெஃப்ட் ஹேண்ட் பவுலிங், அவர் லெஃப்ட் ஹேண்ட் தான் பவுலிங் போடுறாரு. பின்னாடி இங்கே என்ன ஓலையை பிடிச்சிங்க யூடியூப் சேனலில் வந்து அந்த ஓட்டு வச்சு அவங்க விளாடுறாங்க. நமக்கு அது ஒரு மாதம் தெரியும். இல்லை அதே அடிச்சு விளாண்டா நல்லா போதம் செய்யுது. நமக்கு ஓடி போயிடுது. நான் அதை அங்கே வச்சிருந்தாங்க. அதான் இப்படி அடிச்சா எப்படி அருமையான முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்சாக மாறுமா? இல்லை. அங்கிருந்த ஃபீல்டர் அதனை மிஸ் ஐயா 2 ரன்கள். அடுத்த பந்து லெஃப்ட் சைடில் அடிக்க அங்கிருந்த ஃபீல்டர் அருமையான முறையில் பிடிக்க அங்கு 1 ரன்கள் மட்டும். மண்ணாவும் அடைஞ்சு அம்பேர் சொல்லுவாரு ஓவர் மண் முடிஞ்சுதா இல்லையா? ரன் அவுட் சான்ஸா? அங்கிருந்த ஃபீல்டர் அதனையும் கீப்பிங் மிஸ் ஐயா 2 ரன்கள். இத்துடன் இந்த ஓவர் முடிவு பெறுகிறது. 4 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை
51. 2 விக்கெட் இழப்பிற்கு. இரட்டை குலம் அணி கேப்டன் இல்லை. அம்பேர் ஒரு ரன்களா அவுட்டா? ஒரு ரன்கள். இரண்டாவது பந்து லெக் சைடில் தூக்கி அடிக்க கேட்சாக மாறுமா? அம்பேர் போய் செக் பண்ணிக்கோங்க. தோனி போல ஒரு ஷாட் 5 மீட்டர் ரேட்ல அப்படியா? போனீங்களா? சேந்தமரத்துக்கு கூப்பிட்டாங்க, போங்க போயிட்டாங்க. சேந்தமரத்துல போன போனோம் தரேன். அடுத்த பந்து மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்டு கேட்சாக மாறுமா? இல்லை. சிக்ஸர். மீண்டும் 6. தொடர்ந்து 2-6. அணியின் எண்ணிக்கை 64. மீண்டும் தூக்கி அடிக்க கேட்சாக மாறுமா? கேட்ச். விக்கெட் என்ற முறையில் பேட்டிங் சிக்ஸ் அடிக்க முயன்ற போது விக்கெட் என்ற முறையில் வாடியர் அணி தனது 3வது விக்கெட்டை இழக்கின்றனர். எடுத்து ஒரு 10 பேரை பார்த்து அந்த ஊருக்காரங்க ஒரு 10 பேர் செத்து போனாங்க. நீங்க ரெட்டுக்கலாமா? இல்ல நீங்க உங்களுக்கு செலக்ட் பண்ணீங்க. அவர் அப்பல இருந்தே கேளுங்க நான் கேட்க போடுங்க. ஒரு ரன்களா? ஒரு ரன்கள். அடுத்த பந்து லெக் சைடில் ஒரு அருமையான ஷாட். ஒரு ரன்களா? 2 ரன்களா? ரன் அவுட் சான்ஸ் இருக்கா? இல்லை. அங்கிருந்த கீப்பர் அதனை மிஸ் செய்ய எத்தனை ரன்கள்? அம்பேர் ரன் எத்தனா? கடைசி பந்துல 2